ராம் ராம். ஆத்ம பக்தி சேனல் சார்பாக பக்த கோடிகள் அனைவருக்கும் உங்கள் ராமச்சந்திராவின் பணிவான வணக்கங்கள். 108 திவ்ய தேசங்கள் வரிசையில் இன்று நாம் 49வது திருத்தலம் திருநிலா திங்கள் துண்டம் பற்றி விரிவாக காணலாம். திருநிலா திங்கள் துண்டம் திவ்ய தேசம் பெரிய காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களுள் ஒன்றான இத்திருத்தலம் சோழ நாட்டு திருப்பதிகளில் 49வது திருத்தலமாகும். இந்த திவ்ய தேசம் பெரிய காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் உள்பிரகாரத்தில் மிகச்சிறிய சன்னதியாக அமைந்துள்ளது. இத்திருத்தலம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலுக்குள்ளேயே திருச்சித்திரக்கூடம் அமைந்துள்ளது போல இங்கும் அமைந்துள்ளது. இந்த திவ்ய தேசம் சிவாச்சாரியார்களால் பராமரிக்கப்படுவதால் ஸ்ரீ விஷ்ணுவுக்கான பூஜைகள் ஒரு சிவாச்சாரியாரால் மட்டுமே இங்கு செய்யப்படுகின்றது. திருநிலா திங்கள் துண்டத்தான் சன்னதி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை சுற்றியுள்ள முதல் பிரகாரத்தில் கருவறையின் தென்மேற்கில் அமைந்துள்ளது. ஆதிசங்கரரின் அருளாசியுடன் அவரது மேற்பார்வையில் உள்ளூர்வாசிகளின் ஒத்துழைப்புடன் இக்கோவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பாரதத்தின் மிக பழமையான கோவில்களில் ஒன்றாகும். முற்காலத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் சோழ மன்னர்களால் பிற்காலத்தில் இடிக்கப்பட்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டது. நிலா திங்கள் துண்டத்தான் பெயர் காரணம். இத்திருத்தலத்தில் அருள் புரியும் பெருமாளுக்கு நிலா திங்கள் துண்டத்தான் என்று பெயர். பரமேஸ்வரனின் 3வது கண்ணிலிருந்து வெளிவந்த வெப்பத்திலிருந்து பார்வதி தேவியை ஸ்ரீமன் நாராயணன் தனது கண்களில் இருந்து வந்த குளிர் கதிர்களை பொழிந்து காப்பாற்றியதால் நிலா திங்கள் துண்டத்தான் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதி தேவி வேடிக்கைக்காக சிவபெருமானின் கண்களை ஒரு கணம் மூடிய பொழுது பரமேஸ்வரனின் 2 கண்களும் சூரியன் மற்றும் சந்திரன் என்று கருதப்படுவதால் உலகம் முழுவதும் இருண்டு போனது. சிவபெருமான் பார்வதி மீது கடும் கோபம் கொண்டு தேவி செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் தேட பூமியில் காஞ்சிபுரம் சென்று தவம் இயற்றச் சொன்னார். பின்னர் கைலாசத்திலிருந்து பார்வதி தேவி பூமியில் காத்யாயன மகரிஷிக்கு குழந்தையாக பிறந்தாள். ரிஷி அவளுக்கு காத்யாயினி என்று பெயரிட்டார். காத்யாயன ரிஷியால் பத்ரிகாசிரமத்தில் வளர்க்கப்பட்ட காத்யாயினி திருமண வயதை அடைந்ததும் சிவபெருமானின் நோக்கத்தை உணர்ந்த ரிஷி தெற்கில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு அவளை அனுப்பி இங்கே ஒரு மாமரத்தின் கீழ் தவமியற்றச் சொன்னார். பின்னர் காத்யாயினி மணலில் ஒரு சிவலிங்கம் செய்து அதை பூஜித்து கடும் தவம் புரிந்து வந்தாள். பார்வதியை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் தனது ஜடாமுடியிலிருந்து கங்கையை வெளியேற்றினார். வெள்ளம் தன்னை நோக்கி விரைந்து வருவதை கவனித்த பார்வதி தேவி ஸ்ரீமன் நாராயணனின் உதவியை நாடினாள். ஸ்ரீமன் நாராயணன் உடனே காத்யாயினிக்கு காட்சி கொடுத்து அவளை மணலால் ஆன சிவலிங்கத்தை தண்ணீரில் கரைந்து போகாமல் இருக்க அதை கட்டிப்பிடிக்கச் சொல்லிய பின்னர் ஸ்ரீமன் நாராயணன் விஸ்வரூபம் எடுத்து அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தினார். இதனால் கோபமடைந்த ஈஸ்வரன் தனது 3வது கண்ணை திறந்ததும் தவம் செய்து கொண்டிருந்த பார்வதி தேவியின் அருகில் இருந்த மரம் தீப்பிடித்து எரிந்தது. ஈஸ்வரனின் கோபத்திலிருந்தும் அவரது 3வது கண்ணிலிருந்து வெளிவந்த வெப்பத்திலிருந்தும் அவளை காப்பாற்ற பரந்தாமன் சிறிது நேரம் பார்வதியின் மீது சந்திரனின் குளிர்ந்த கதிர்களை பொழிந்ததாக நம்பப்படுகிறது. பெருமாள் கண்களிலிருந்து வந்த குளிர்ந்த கதிர்களால் தீயில் கருகிய அந்த மரம் மீண்டும் பச்சையாக மாறியது. இறுதியாக காத்யாயினியின் ஆழ்ந்த பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவளுக்கு தரிசனம் அளித்தார். பார்வதியின் வேண்டுகோளின்படி இத்திருத்தலத்தில் நிலா திங்கள் துண்டத்தான்
இன்னமும் வாமனர் வடிவில் அவள் பக்கத்தில் இருப்பதாக புராண வரலாறு கூறுகிறது. இத்தலத்தில் உள்ள மூலவர் திருநாமம் நிலாத்திங்கள் துண்டத்தான். சந்திரசூட பெருமாள் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். இவர் நின்ற திருக்கோலத்தில் மேற்கே திருமுக மண்டலத்துடன் காட்சியளிக்கிறார். தாயார் நேர் ஒருவரில்லா வள்ளி என்று அழைக்கப்படுகிறார். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. விமானம் புருஷசூக்த விமானம். பிரத்யக்ஷம் சிவன். இத்திருத்தலத்தில் தமிழ் மாதமான மார்கழியில் கொண்டாடப்படும் 10 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி திருவிழா மிகவும் முக்கியமான திருவிழாவாக கருதப்படுகிறது. இத்திருத்தலத்து பெருமாளை திருமங்கையாழ்வார் மட்டும் ஒரு பாசுரத்தால் மங்களாசாசனம் செய்துள்ளார். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன் துறை நீர் வெட்கா உள்ளாய் உள்ளுவாருள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய் கள்வா காமரு பூங்காவிரியின் தென்பால் மண்ணு பேரகத்தாய் பேராது என் நெஞ்சின் உள்ளாய் பெருமான் உன் திருவடியே பேணினேனே.